श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वगुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमगनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्गा नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथाकृति। சீருந்துதோ புழு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரடியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. தயாசதக ஸ்லோகத்திலே 66 ஸ்லோகங்கள் நாம் இப்போ அந்த தயாதேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே அனுபவிச்சுருக்கோம். 65வது ஸ்லோகத்திலே தாழ்ந்தவாளுடைய பழகின்ற விதங்களை சௌசீல்ய சௌலபியாதிகளாலே எம்பெருமான் தாழ்ந்து பழகிறான்னு அதுக்கு தயை காரணம்னு சொன்னார். 66வது ஸ்லோகத்திலே இந்த பரமேட்டி என்று சொல்லப்பட்டான பிரம்மா வகன்மூர்த்தி ரஷ்பௌ அப்படின்ட்டு அந்த சங்கரனார சொன்னார். 8 கண்களை உடையவன்னு சொல்லி 8 மூர்த்திகளாக இருந்து ஹரணா இருப்பவன்னு சொல்லி தேவாசுர யுத்தத்திலே தேவன் இந்திரன் ஜெயிக்கிறதுக்கு எம்பெருமான் உபகாரம் பண்ணி தன் ஸ்தானத்தை அடைந்தான். அதுக்கு தயாதேவியே பரிபூர்ணமான காரணம் அப்படின்னு சொல்லி மேல் லோகவாசிகளுக்கும் தயாதேவியே அனுகிரகம் பண்றார் என்பதை காட்டி போந்தார் சுவாமி தேசிகன். இப்பொழுது இந்த 67வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்திலே அற்புதமான விஷயங்கள் காட்டப்படுறது. ஸ்ரீனிவாசன் தயாதேவியும் எப்பேற்பட்டதான அழகு நிறைந்தவான்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். தயே துக்தோந்தம் ரத்யதியுத சுதா சிந்துநயதः त्वचाश्लेषान् नित्यं जनितमृद सञ्जीवनदशाः स्वदन्ते तान्तेभ्यः सुतिवदन कर्पूरकुलिकाः विशुन्वन्तं चित्रं विषगिरि विश्वम्बरगुणाः. விஷசிகரின்னு சில ஸ்ரீகோஷங்களில் பாடபேதங்கள் இருக்குங்க. பதா கிளேஷாநித்யம் ஜனிதமிருத சஞ்சீவன தசாகான்னு சொல்லி 2வது ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி தேசிகன். 2வது பதத்தாலே காட்டுறார். இது மிருத சஞ்சீவனின்னு அர்த்தம் பண்றா பெரியவா இந்த இடத்துல. சமூகார்த்தமாக இந்த தயாதேவி காலே சம்போதனமாக சொல்லி தயாதேவியே ஏ தயேன்னு சம்போதனமாக சொல்லி இந்த திருப்பார்கடலும் அமுதக்கடலும் ரெண்டும் சங்கமிச்சாக்க எவ்வளவு அழகாக இருக்குமோ அத்யத்புதமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த தயாதேவியும் ஆகிய குணமும் இந்த சீனிவாசனும் இணைந்தாக்கா ஏற்படும் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே பிரம்மன் முதலான எப்படி சாந்தி அடைந்தான்னு சொல்லி அது தயன் கடாட்சம்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்திலே இந்த சீனிவாசனுடைய பிற குணங்களும் அதற்கு நிறம் பெறுவது தயாதேவியினுடைய யோகத்தினாலேதான் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த தயாதேவி என்பவள் இல்லாவிட்டாக எம்பெருமானுடைய பிற குணங்களெல்லாம் தோஷமாகிவிடும்னு பெரிய வியாக்கியானம் பண்றா. அதனாலே இங்கு இது இருந்தா அடையும் லாபம் என்னன்னு கூறுறார் சுவாமி தேசிகன்.
திருவேங்கடமுடையானும் தயாதேவியும் கலப்பது எப்படி இருக்குன்னா திருப்பாற்கடலும் அமுதக்கடலும் கலந்ததை ஒக்கும். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது குணங்கள் நன்கு வெளிப்படும். அந்த குணங்களுக்கெல்லாம் தனி பெருமை ஏற்படுறதுன்னு வியாக்கியானம். அவையெல்லாம் எப்படிப்பட்டவளா இருக்குன்னா மிருத சஞ்சீவன தசையை அடைந்து விடும்னு சொல்றா பெரியவா. ஜனித மிருத சஞ்சீவன தசாகான்னு ஸ்லோகத்தில் எழுதுகிற சுவாமி தேசிகன். அதற்கு முன்பு என்ன, இது எல்லோரையும் வீழ்த்தி மாளச் செய்த சுவாவம் மாறிவிடும். தண்டதரனா இருக்கிறவா அப்படின்னா அவ சுவாவத்தையே மாற்றக்கூடியதானது இந்த ஸ்வதந்தே தாந்தேபியகா ஸ்ருதிவச்சன கற்பூர குளிக்காக அப்படின்னு. கற்பூர குளிக்காக இவை வேறும் என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த அமுதக்கடலே ஊறினதாலே இந்த அமுதத்தன்மை அடைவதிலே இந்த தயாதேவிக்கு எந்த வியப்பும் இல்லாமல் இருக்கு அவளுக்கு. மேலும் இதை பற்றி பாட வந்த அந்த ஸ்ருதி இருக்கே, அதோட வதனமானது வாயானது எப்படி இருக்குன்னா கற்பூரவனம் வீசுறதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன். அவையெல்லாம் பாட வந்த பெண்கள் வாயார பெருமையோடு பாடுறா பெருமாளை பற்றி. எப்படி மடைப்பள்ளி வந்தவனம் எங்கள் வார்த்தைகள் மன்னியதே என்றபடி இந்த சுதிகள் என்ற வாய்க்காலில் என்ன பண்ணா கற்பூரமணம் வீசுறதுன்னா சுதி வதன கற்பூர குளிக்காகா அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே அந்த பதத்தாலே நமக்கு எடுத்து காட்டுறார். இந்த பெருமாளுடைய குணங்கள் இந்த சுத்திகளுடைய முகத்திலே இருக்கும் கற்பூர வாசனையின் ரசத்தாலே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மங்களாசாசனம். இவையெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்திரியங்களை அடக்கினவா இருக்கா இல்லையா, அவளுடைய மனசை பிழிய செய்யறதுதான் இந்த அமுதமானது. எம்பெருமானை சகுணன் என்று சொல்லி தனித்தொரு பரிமளத்தை பெறுகின்றன என்றபடின்னு வியாக்கியானம். தையம் சேர்த்தியாலே இங்க குணங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் ஏற்படுறது. அந்த ஏற்றமானது எல்லோருக்கும் அனுகிரக புத்தியா போறது பெருமாளிடத்திலேருந்து. இந்த அனுகிரகம் செய்வதாலே ஆஸ்திகாலுக்கு ரொம்ப நன்மை விளையிறது. அந்த அனுகிரகம் செய்வதாலே இந்த ஸ்ருதிகள் எல்லாம் ஏற்றம் பெற்று பூரிப்படைகிறதுன்னு சொல்றா. அதாவது எப்படின்னா ரொம்ப செவிக்கு இன்பமா இருக்கு, செவிக்கு நிதாம் சிற்றின்பம் இசையாதா இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு இது எடுத்து காட்டுறா. திருவேங்கடமுடையானும் தயையும் சேர்ந்தா ரொம்ப பரம இன்பமா இருக்கு. இந்த பெரிய பர இன்பமா இருக்கு, சிற்றின்பம் இல்லை பெரிய இன்பமா இது இருக்குன்னா சுதிகளினாலே நாவுக்கும் இங்கல யமனியம ஆசனங்கள்லாம் பண்ணி தன் இந்திரியத்தை ஜெயிச்சவா இருக்கா இல்லையா, இந்த யோகிகள் இருக்காளே அவளுடைய உள்ளத்துக்கும் ரொம்ப இனிமையானதாக தேனை பொழிவது போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அமிர்த குணங்களை கேட்ட மனசு தேனடையிலிருந்து தேனை பிழிவது போல ரசத்தை பிழியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பெரிவா அற்புதமா ஒரு வியாக்கியானம் பண்ணி தேசிக திருஷ்டியை இங்கே காட்டியிருக்கா நமக்கெல்லாம். அதனாலே தெளியும் கருத்தானது என்னன்னு கேட்டாக்கா, இந்த பார்க்கடலும் அமுதக்கடலும் இணைவதால என்ன ஒரு சுகம் என்ன ஒரு அழகு இருக்குமோ அதை ஒத்து சீனிவாசனம் தயாதேவியும் இணையும் போது கிடைக்கிறது. அது மிருத சஞ்சீவனியாக இருக்குன்னு சொல்லி இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.